குட் ஈவினிங். சைக்காலஜியில் ராபர்ட் காக்னேவின் கற்றல் படிநிலை கோட்பாடுகள் மொத்தம் எத்தனைனா 8 கோட்பாடுகள். கற்றல் படிநிலை கோட்பாடு 8. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குறியீடுகள் மூலம் கற்பது. ஒரு குறியீட்டுக்கும் ஒரு துலங்களுக்கும் வெளிப்படுத்தலை கற்றல், குறியீடுகள் கற்பது. இரண்டாவது தூண்டல் துலங்கள் இணைப்பை கற்றல், தூண்டல் துலங்கள் இணைப்பு கற்றல், தூண்டல் துலங்கள் தொடர்பு செயல் தொடர்புள்ள துலங்கல்கள். மூன்றாவது உடலியக்க தொடர்பு இணைப்பு, 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தூண்டல் துலங்கள் தொடர்புகளை இணைப்பது உடலியக்க தொடர்பு இணைப்பு. நான்காவது சொற்களை இணைத்து கற்றல், சொற்களை பொருத்தமாக இணைத்து கற்பதன் மூலம் மொழிபெயர்ச்சி பெறுதல் அப்படின்றது சொற்களை இணைத்து கற்றல். அடுத்து வேற்றுமை அறிதல், ஒரே மாதிரியாக காணப்படும் பல்வேறு வகை தூண்டல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கண்டுணர்ந்து ஒவ்வொன்றிற்கும் பொருத்தமான வேறுபாடு துலங்களை வெளியிடுவது, வேறுபட்ட துலங்களை வெளியிடுவது. அடுத்து பொதுமை கருத்துக்களை கற்றல், ஒரே வகையை சார்ந்த பல்வேறு தூண்டல்களுக்கு இடையே காணப்படும் பொது பண்பினை கண்டறிந்து அப்பொது பண்பை பெற்ற அனைத்து தூண்டல்களுக்கும் ஒரே மாதிரியான துலங்களை வெளிப்படுத்துவது பொதுமை கருத்து கற்றல். அடுத்து விதியை கற்றல், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொதுமை கருத்துக்களை இணைப்பதற்காக வழிமுறைகளை கற்றல், விதியை கற்றல். அடுத்து சிக்கல் தீர்க்க கற்றல், உயர்நிலைப்பட்ட கருத்தியல் சிந்தனை திறன் அடிப்படையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுதல். ஸோ இதுதான் காக்னேவின் கற்றல் படிநிலைகள். அடுத்து கற்றல் மாற்றத்தின் வகைகள். கற்றல் மாற்றம் 3 வகைப்படும். 1 நேரடி கற்றல் மாற்றம், எதிர்மறை கற்றல் மாற்றம், சூன்ய கற்றல் மாற்றம். நேரடி கற்றல் மாற்றம் என்றால் ஒரு செயலை கற்றது வேறொரு செயலை கற்க உதவியாக இருப்பது. இப்போது நம்ம உதாரணத்துக்கு மேக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த மேக்ஸில் வரக்கூடிய சூத்திரங்கள் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி யூஸ் ஆச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நேரடி கற்றல் மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ எதிர்மறை கற்றல் மாற்றம், ஒரு செயலை கற்றது வேறொரு செயலை கற்க தடையாக அமைந்திருத்தல், எதிர்மறை கற்றல் மாற்றம். இப்போ ஒரு செயல் நம்ம செய்கிறோம், அது இன்னொரு செயலுக்கு ஒரு கற்றுக்கிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா அது எதிர்மறை கற்றல் மாற்றம். ஸோ அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் வழியாக சொன்னோம் அப்படின்னா தமிழ் கற்றுக்கிறவங்களுக்கு மேக்ஸ் கற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மேக்ஸ் கற்றுறவங்களுக்கு தமிழ் சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி வருது எதிர் கற்றல் மாற்றம். ஸோ இது அந்த செயலை தடுக்கும், அதிகமாக அவருடைய ஆர்வத்தை குறைத்து விட்டு தான் எதிர்மறை கற்றல் மாற்றம். அடுத்து சூன்ய கற்றல் மாற்றம், ஒரு செயலை கற்றது வேறொரு செயலை கற்பதில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ சூன்ய கற்றல் மாற்றம் அப்படின்னா இப்போ நீங்கள் 2 விஷயம் கற்றுக்கிறீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. உதாரணத்துக்கு தமிழ் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இப்போ தமிழ் படிக்கும் போது ஒரு செயலை படிக்கிறோம், ஒரு 10 பாட்டு 8 தொகை. அது மாதிரி கணிதத்தில் பார்த்திங்கன்னா ஆட்கள் நாட்கள் வேலை இந்த மாதிரியுடைய சம்ஸு எல்சிஎம் ஜிசிடி. ஸோ இது அதுக்கான தாக்கத்தை எதையும் ஏற்படுத்த போவதில்லை. ஓகேவா? ஒரு நீச்சலை கற்றுக்கிறாரு, அதேமாதிரி பைக் ஓட்ட கற்றுக்கிறான்னா அதுக்கு என்ன தொடர்பாக கிடையாது. ஸோ அது சூன்ய கற்றல் மாற்றம், இது தாக்கத்தை ஏற்படும். அடுத்ததாக நினைவின் வகைகள். புலனறி நினைவு, குறுகிய கால நினைவு அல்லது தற்கால நினைவு, அடுத்து நீண்டகால நினைவு அல்லது நிலையான நினைவு. ஸோ நினைவின் வகைகள் 3 வகைப்படும். புலனறி நினைவு, குறுகிய கால நினைவு அல்லது தற்கால நினைவு, மூன்றாவது நீண்டகால நினைவு அல்லது நிலையான நினைவு. ஓரிரு நொடிகள் மட்டுமே நீடிக்கும், புலன்களால் உணரக்கூடிய தூண்டல்கள் தாக்கத்தை நினைவில் இருத்தல் புலனறி நினைவு. ஒரு சில செகண்ட் மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும். இப்போ எங்கேயாவது ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் தான், அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த புலனறி நினைவு. குறுகிய கால நினைவு, மிக அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகள் சுமார் 20 நொடிகள் வரை சிறிது காலமே நினைவில் வைத்திருப்பதை குறுகிய கால நினைவு ஆகும். ஒரு ஃபோன் நம்பர் டக்குன்னு சொன்னார்னா
அதை வந்து நம்ம ஒரு பாதி தான் சொல்ல முடியும், எல்லா நம்பரையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு குறுகியகால நினைவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிக்கலாம். அடுத்து, நீண்ட நாட்கள் நம் மனதை விட்டு அகலாமல் நீடித்திருப்பது நீண்ட கால நினைவாகும். நீண்ட கால நினைவு அல்லது நிலையான நினைவுன்னு இது ரொம்ப காலமாக நமக்கு வேணும், கடைசி வரைக்கும் நம்ம கூட நினைவிலே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பழகின நண்பர்கள் இந்த மாதிரி நீண்ட கால நினைவில் இருக்கும். இது நம்மளுக்கு பிடித்தமான ஒரு ஆசிரியர், அவர் நடத்திய பாடங்கள், இவையெல்லாம் நீண்ட கால நினைவுக்கு எடுத்துக்காட்டு. பாடங்கள் மறந்துவிடும், பட் ஆசிரியர் வந்து ஞாபகம் வைப்பாங்க, அவர் செய்த செயல்கள் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். நீண்ட கால நினைவு. சிறிது காலம் நினைத்துக்கொள்வது பார்த்திங்கன்னா, இப்போ ஃபோன் நம்பர் 10 நம்பர் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும், அடுத்த உடனே என்ன பண்ணுறோம், மறந்துடுவோம். ஒரு சிறு நொடிகள் ஞாபகம் இருப்பது. ஒருவரை வந்து திடீர்னு நம்ம பார்க்குறோம், அவருடைய அங்க அடையாளங்களை ஏதாவது டக்குன்னு சொல்லுங்கள், ஒரு 10 பொருத்தம் அதில் எதுவுமே சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அது மாதிரி ஓரிரு நொடிகள் மட்டுமே நீடிக்கும்போது புலன் நினைவாகும். ஓகேவா. ஸோ அது மாதிரி நினைவின் வகைகள் 3, கற்றல் மாற்றம் வகைகள் 3, ராபர்ட் காக்னிவின் கற்றல் படிநிலைகள் 8. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, சைக்காலஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கு.